ஹே ப்ரோரீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எபிசோட் 3. எபிசோட் 1, 2ல வந்து நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பர்சனலா எப்படி வந்து நம்மள க்ரூம் பண்ணிக்கணும் கான்ஃபிடன்ஸ்க்காக என்னென்ன பண்ணலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நெறையா பேசிட்டோம். இது வந்து ஒரு ராப் அப் எபிசோட் மாரி கான்ஃபிடன்ஸ் பில்டிங்க்கு. அப்புறம் திருப்பி ரீவிசிட் பண்ணுவோம். பட் ஆஸ் அ கோர் டாபிக்கா இது வந்து ஒரு ராப் அப் எபிசோட். இதுக்கப்புறம் நம்ம வேற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கான்ஃபிடன்ஸ் பில்டிங் வந்து சின்ஸ் நம்ம வந்து நம்ம ஒரு தனியா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பத்தி நெறையா பேசிட்டதுனால, கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதோட கோர் அந்த ஃப்ளோ சார்ட் என்னன்னு நம்ம யோசிச்சோம்னா, யாருக்கு கான்ஃபிடன்ஸும் ரெஸ்பெக்ட்டும் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட். அதாவது நல்ல கான்ஃபிடென்ட்டான பெர்சனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நல்ல ரெஸ்பெக்ட் கிடைச்சா, அதனால கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். இதனால அதுவா, அதனால இதுவான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த சைக்கிள வந்து கான்ஃபிடன்ஸ்னால ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிற சைக்கிள வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு பெர்சன் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆளுக்கு வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நல்ல விஷயங்கள். அதாவது ஒ ஒரு செல்லபிள்ன்னு சொல்லுவோம்ல. இது இது தெரிஞ்சிருந்தா அது ஒரு அதாவது அ இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடு கட்டுனாங்களா? இவங்க நகை வாங்குனாங்களா? எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் இல்ல. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கோ, இல்ல ஒரு கம்யூனிட்டிக்கோ, இல்ல இன் ஜெனரலோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அந்த மாரி இன்ஃபர்மேஷன் நெறைய தெரிஞ்சவங்க. தெரிஞ்சு அத மண்டைக்குள்ள வச்சுக்க முடிஞ்சவங்க. வச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மேல ஒரு ஒப்பீனியன். அவங்களுக்குன்னு ஒரு மூளை இருக்கும்ல. லைக் அவங்களோட பிரெயின யூஸ் பண்ணி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ யூஸ் பண்ணி, அவங்களுக்கு அது மேல இருக்கிற ஒப்பீனியன்ஸ். அந்த ஒப்பீனியனையும், அந்த இன்ஃபர்மேஷனையும் கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான ஒரு பொசிஷன்ல, கரெக்ட்டான விதத்துல, கரெக்ட்டான டைம்ல பேசத் தெரியணும். இந்த ஃப்ளோ சார்ட் ஒர்க் அவுட் ஆச்சுனாலே, அவங்கள வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டபிளா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அது வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி. சில பேர் வந்து என்சைக்ளோபீடியா மாரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு சில ஃபீல்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு இன் டெப்த் ஆஃப் நாலேட்ஜோட அவங்க கிட்ட போனா இது வந்து தெரியும். இத பத்தியான ஒப்பீனியன் அவங்க கிட்ட கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரியாதைய வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே ஆன ஒரு ரெஸ்பெக்ட்ட வந்து அவங்க ஏர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இம்மென்ஸா பில்ட் ஆகும். அந்த மாரி பீப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே, ஈவன் அவங்க இன்ட்ரோவர்ட்டா நெறையா பேசாதவங்களா இருந்தாலுமே, பட் ரொம்ப ஷையா ஒரு மாரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப போல்டான ஒரு ஸ்டர்னான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவ தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அத அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து 3 டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது. 2வது அந்த இன்ஃபர்மேஷன பத்திய நம்மளோட ஒப்பீனியன வந்து நம்ம உண்டு பண்ணிக்கிறது. 3வது அத கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான டைம்ல பேச தெரியறது. ஸோ இன்ஃபர்மேஷன கத்துக்கிறது வந்து இந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நம்ம யூடியூப் குக்கரி சேனல் பார்க்குற மாதிரி, பரிதாபங்கள் பார்க்குற மாதிரி, இல்ல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடு கட்டுனது, ஃபங்ஷனுக்கு போனதெல்லாம் பார்க்குற மாரி அது இன்ட்ரஸ்டிங் தான். அது உங்களோட லீஜர் டைம், உங்களோட விஷ். நீங்க பார்த்துக்கலாம். பட் அதே மாதிரி மதன் கௌரி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய சேனல்ஸ் இருக்கும்ல, அந்த மாரி சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, காசிப் பேசுற சேனல் இல்ல. இந்த சோசியல் மீடியால இருக்கிற ட்ரெண்ட் எடுத்து பேசுவாங்களே, அந்த மாரி சேனல் இல்ல. ரியல் இன்ஃபர்மேஷன வந்து குடுக்குற மாதிரி சேனல். ஜிகேன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த மாதிரியான சேனல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அத வந்து பாருங்க. லைக் 1 ஹவர் அத பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸாவது இத பாருங்க. ஏன்னா, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ரெபாசிட்டரி. அதனால நம்மளுக்கு வந்து உலகத்துல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ வில் நோ இன்ஃபர்மேஷன். அப்புறம் ஆடியோ ஆப்ஸ் நெறையா இருக்கு. Spotify அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஆடியோ புக்ஸ் தமிழ்லயே நல்ல நல்ல புக் எல்லாம் தமிழ்ல வாசிச்சு ஃப்ரீயா ரிசோர்ஸ் YouTubeலயே இருக்கு. ஒரு சமையல் பண்ணும்போதோ, ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு வந்து சீரியலுக்கு பதிலா, அந்த ஆடியோ புக்க ப்ளே பண்ணி விட்டுட்டு சமைங்க. அதனால அந்த புக்ல இருக்கிற கருத்து வந்து அப்படியே உள்ள போகும். 1, 2 கருத்து உங்களுக்கு வந்து அது உள்ள அப்சர்வ் ஆனா நல்லது தானே. நல்ல நல்ல புத்தகங்கள்ல இருந்து. ஸோ இது 2ம் நீங்க பண்ணலாம். அது போக உங்களுக்கு படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, நீங்க வந்து வ்ளாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தேடி படிக்கலாம் இங்கிலீஷ்ல. ஏன்னா நம்ம வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கோட சேர்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷும் அப்படி லைட்டா கொஞ்சம் அப்படி கத்துக்கும்போது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயி நல்லாருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கான ஒப்பீனியன் எப்படி உண்டு பண்ணிக்கிறது? இப்ப வந்து ஒரு டாபிக்ல வந்து இப்ப மதன் கௌரியே இருக்காரு. ஒரு டாபிக்ல அவர் பேசுறாரு அப்படின்னா, இப்ப அத நம்ம கேட்கும்போது ஒரே வீடியோல நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிராது. இவரு ஏன் இது இப்படி சொல்றாரு? இதனால என்னாச்சுன்னு அவரோட முந்தைய வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இல்ல அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஹஸ்பண்ட்ட்டயோ, பையன்கிட்டயோ, பொண்ணுகிட்டயோ யார்ட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு, அதுல உங்களுக்கு வந்து நீங்க ஒப்பீனியன்ஸ், "ஓ! இது இவ்ளோ தானா? ஓ! அப்படியா?" அப்படின்னு இன்ஃபர்மேஷனா மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காம, அதோட உங்களுக்கான கருத்து அது என்ன? இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப வந்து நாய்கள டெல்லியில வந்து நாய்கள எல்லாம் வந்து
அம் அ ஒரு தனி ஷெல்டர்ல வைக்கணுங்கிற ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது. இப்ப நீயா நானால கூட அது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல உங்க ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறது நீங்க போய் யார்ட்டயும் சொல்ல வேணாம். நீங்களே யோசிச்சு, நான் இத பத்தி என்ன நெனைக்கிறேன்? ஆமா, இதான் கரெக்ட். அப்படிங்கிறது உங்களோட நாலேட்ஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ண பழகுங்க. ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கிரியேட் பண்ண பழகுங்க. 2வது விஷயம். 3வது, அது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தா சரி, இல்ல ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனவங்களா இருந்தா சரி, இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா சரி, உங்க குழந்தைங்க கிட்ட இருந்தா சரி, உங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா சரி, வென் தேர் இஸ் அ டைம் அவங்க அத டிஸ்கஸ் பண்ணும்போதோ, இல்ல இந்த இடத்துல இத சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு தோணும்போதோ, தயங்காம உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேட்ஜ் சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒப்பீனியன வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸ்பீக் இட் அவுட். அப்ப வந்து நீங்க அந்த இடத்துல ஒரு ஆளா தெரிய ஆரம்பிப்பீங்க. ஒரு 1, 2 தடவ நீ எல்லாம் ஏன் பேசுறன்னு கிண்டல் கூட அடிப்பாங்க. பட் 3வது தடவ, இவங்க சொல்றது கரெக்ட் தானேன்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கும்போது, நம்ம வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவர்கிட்ட போனா இது சொல்லுவாரு. இவரு என்ன சொல்றாருன்னு கேட்கலாங்கிற மாதிரி. அதுக்கு வந்து ரொம்ப இட்ஸ் அ லாங் ரோட் அந்த இடத்துக்கு போறதுக்கு. பட் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. அது குடுக்குற கான்ஃபிடன்ஸே தனி. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ தான் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நெனச்சேன் ஆஸ் அ ராப் அப் செஷனா. நோ இன்ஃபர்மேஷன், ஹேவ் ஒப்பீனியன், டிஸ்கஸ் தோஸ் இன்ஃபர்மேஷன். எப்பல்லாம் அது அப்ளை ஆகுதோ, எங்கெல்லாம் அது உங்கனால பேச முடியுமோ, சென்சிபிளா பேச முடியுமோ, அத அந்த இடத்துல வந்து அந்த சான்ஸ விடாம, தயங்காம பேசிருங்க. இல்ல ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா கூட போடுங்களேன். என்ன தப்பு? யார் என்ன கேட்க போறா? உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தானே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையுள்ள ஒரு அர்த்தமுள்ள இன்ஃபர்மேஷனோட ஒரு லைப்ரரியா உங்க மூளைய மாத்துனீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து இம்மென்ஸா கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. கான்ஃபிடன்ஸ் பில்டிங் வந்து 3 எபிசோட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதோட ராப் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட்ஸ் புடிச்சிருந்தா, பிடிக்கலையா? கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன மாதிரி டாபிக் எல்லாம் ஒரு ஹோம் மேக்கரா நீங்க வந்து ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட்க்கு என்ன மாரி டாபிக் எல்லாம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ட வந்து ஒரு ஃபாரமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான இனிஷியேட்டிவ் தான். ஐ திங்க் நான் YouTubeல தேடி பார்த்த வரைக்கும் இந்த இதுல வந்து யாரும் இல்ல. பட் எனக்கு வந்து என்னன்னா, அது ஒரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து நான் சொன்ன மாரி இந்த டயர் 2 சிட்டிலருந்து வந்ததுனால, ஏன் இந்த ஹோம் மேக்கர்ஸ் மட்டும் எப்பவுமே தயங்கி ஒரு கூட்டுக்குள்ளேயே இருக்காங்கங்கிறது ஒரு மாரி இரிட்டேட் ஆகுது. அதுக்காக தான் வந்து அவங்கள இதுலேருந்து வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க என்ன வேணும்னு கமெண்ட்ல சொல்ல சொல்ல தான் எனக்கும் வந்து இது இது இவங்களுக்கு தேவைப்படுது. இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேட்ஜ வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் வசதியா இருக்கும். எனிவே நெக்ஸ்ட் வந்து நம்ம கருத்து கண்ணமாவோ, இல்ல சயின்ஸ் சபா எபிசோட்லயோ பார்க்கலாம். பை ப்ரோழீஸ்.